ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம், பதம் 11. ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்யான் அன்வசோசஸ்த்வம் பிரஜ்ஞவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூம்ச்ச ந அனுசோஷந்தி பண்டிதாக. டிரான்ஸ்லேஷன். பகவான் கிருஷ்ணர் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய் அர்ஜுனா. ஏனென்றால் அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதே இல்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை சீடனா ஏற்று அவர் ஆசிரியருடைய நிலையை ஏற்று மறைமுகமாக அர்ஜுனனை முட்டாள் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். அர்ஜுனா, நீ அறிவாளியை போல பேசினாலுமே நீ கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்படும் முட்டாளாக இருக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அறிவாளி என்பவன் உடல் எது ஆத்மா எது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன். மேலும் பிறப்பு இறப்பு இவற்றில் எந்த உடல் நிலைக்காகவும் அறிவாளிகள் அறிஞர்கள் வருந்துவதே இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. மேலும் பின் வரக்கூடிய அத்தியாயங்களில் விளக்கப்பட இருப்பதைப் போல இந்த உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அறிஞர்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இந்த ஞானம் இல்லாததுனால தான் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உடல் பிறந்தது, எனவே இன்றோ நாளையோ இது இறக்க வேண்டியது தான். அதனால் ஆத்மாவைப் போல உடல் அவ்வளவு முக்கியமானது அல்ல. இந்த ஞானத்தை தெரிந்து கொள்பவன் தான் உண்மையான அறிஞன் அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.